ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. சனி வக்ர பயிற்சி வரப்போது ஒவ்வொரு ராசிகளுக்கும் சனி வக்ர பயிற்சி எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லுங்க மேம். முதல் ராசியான மேஷ ராசி. முதல் ராசியான மேஷ ராசி. ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு இல்லையா? சனி வக்ர பயிற்சி ஆகி 100 நாட்களுக்கு குருவோட பார்வை இருக்கு. அதுக்கப்புறம் 40 நாள் குருவோட பார்வை சுத்தமா இல்லை. சோ இந்த காலகட்டத்துல குரு பார்க்கக்கூடிய அந்த காலகட்டம் எப்படி இருக்கு, அதே போல பார்க்காத அந்த காலகட்டம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பாமா, கண்டிப்பா. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்கு இப்ப சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா 7 நாட்டு சனியா இருக்காரு. 7 நாட்டு சனியா இருந்து 7 நாட்டு சனியா வந்ததுல இருந்தே மேஷம் அனுபவிச்ச பிரச்சனைகள் அப்படின்றது சில இருக்குதுமா. என்ன அப்படின்னா முக்கியமா கையிருப்பு. ஏதோ நாங்க பாட்டு 10,000 ரூபாய் வச்சிருந்தோம், லட்சம் ரூபாய் வச்சிருந்தோம், 2 லட்சம் ரூபாய் வச்சிருந்தோம், சுத்தமா ஜீரோ ஆக்கிட்டேன். கையிருப்பு அப்படின்றது சுத்தமா எங்களுக்கு கேஷ் அசர்ட் அப்படின்றது ஜீரோ ஆக்கிட்டார். இது சனி பகவான் செஞ்ச வேலை. ரெண்டாவது, குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் கொடுத்தாரு. பொதுவாவே மேஷம் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட குடும்பத்தை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கவங்க. ஆனா இப்ப எதுவும் என் கண்ட்ரோல்ல இல்லை. நான் எப்பயுமே என்னை மட்டுமே நம்புவேன், என்னோட புத்திசாலித்தனம் என்னோட முயற்சியை மட்டுமே நம்புவேன். ஆனா இந்த காலகட்டம் நான் கடவுளை முழுசு நம்புறேன். என்னால முடியல, நீ பார்த்து என்ன கொடுக்குறியோ கொடு அப்படின்ற மாதிரி கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்ச மேஷம் நிறைய உண்டுமா. மூணாவது, வேலை செய்யற இடத்துல நிறைய கஷ்டங்களையும் ஒரு விதமான இன்சல்ட் ப்ரெஷர்ஸ் இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மேஷம் சந்திச்சு வராங்க. ரீசன் என்ன அப்படின்னா 7 நாட்டு சனியினால நல்லா இருந்த ஹையர் அஃபிஷியலும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சா, ஆல்ரெடி டார்கெட் பண்ணிட்டு இருந்த ஹையர் அஃபிஷியலும் இன்னும் கொஞ்சம் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சொசைட்டில பெருசா எனக்குன்னு இருந்த ரெஸ்பெக்ட் காணாம போச்சு அப்படின்ற சூழ்நிலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வந்துருச்சு. நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு சார்ந்த பெத்தாலஜி அப்படின்றது வந்துச்சு. எலும்பு சார்ந்த ஒரு எலும்பு வலி, மூட்டு வலி, கை கால் வலி, இல்லை கீழே விழுந்தது, எழுந்தது, அடிப்பட்டது, இப்படி ஏதோ ஒரு இம்பாக்டை சனி பகவான் கொடுத்துட்டார். இந்த 5 விஷயத்திலும் நிறைய கஷ்டப்பட்ட மேஷம் இப்ப சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு, அதுவும் குருனோட உச்ச பார்வையில 7 நாட்டு சனியினோட இவ்வளோண்டு பிரச்சனை கூட இல்லைம்மா. அது ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்ப பிரச்சனை கொடுத்துட்டே இருந்த சனி பகவான் எங்களை பிரச்சனை கொடுக்க போறது இல்லை, பிரச்சனை கொடுக்கல. அஃப்கோர்ஸ் தட் இஸ் ட்ரூ. அதுக்கப்புறம் வேற ஏதாவது நல்லது இருக்குமா? நல்லது மட்டும் சொல்லுங்களேன். ஆமா, நல்லது இல்லைன்னா கூட சும்மாவானா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிற நிலைமையில தான் மேஷம் இருக்காங்க. சிம்மம் தான் ஃபர்ஸ்ட் அந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லலாம். அப்ப மேஷத்துக்கு நம்ம சும்மா சொல்ல வேண்டாம், உண்மையாவே என்ன அப்படின்றது சொல்லலாம். கண்டிப்பா. என்ன அப்படின்னா சனி பகவான் இவங்களுக்கு 10 மற்றும் 11ஆம் பாவத்துக்கு அதிபன். தொழில் ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். மேஷத்துக்கு அவங்க தொழில் சார்ந்து நிறைய ஆசைகள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்பதான் படிச்சு முடிச்சுட்டு வந்த பையன் அப்படின்னு வச்சுக்கோங்க, நல்ல குவாலிஃபைடு. பட் ஆனா எனக்கு நல்ல குவாலிஃபைடு, நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் யூஎஸ்ல போய் படிச்சுட்டு வந்தேன். நேரா வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல ஒரு பெரிய இடத்துல கோட் சூட் போட்டு ஜம்முன்னு அத்தாரிட்டேட்டிவா உட்காரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அவனுக்கு அது கிடைக்கல. புரியுதுங்களா? நல்லா படிச்சுட்டு இந்தியாவில வந்து அவனை விட கம்மி படிச்ச பிள்ளைங்க, அவனோட ஏஜ் குரூப் பிள்ளைங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட கம்மி சம்பளத்துக்கு இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கான். இப்ப அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும்னு வச்சுக்கோங்க. என்னோட படிக்கும்போது எல்லாரும் என்ன அண்ணாந்து பார்த்தாங்க, இவன் போய் வெளிநாட்டுல படிக்கிறான்ப்பா, நம்ம எல்லாம் சாதாரணமா இங்க வந்து லோக்கல்ல இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறோம். இப்ப அவங்க எல்லாம் என்ன வந்து பாத்தீங்கன்னா அவங்கள நான் அண்ணாந்து பாக்குற மாதிரி, அவங்க என்ன பாக்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுற விஷயம் இருக்குமா. இப்ப அந்த மாதிரி அவங்கள விட நான் வந்து படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஹைஃபையா வேலையில செட்டில் ஆகணும். வேலையே இல்லாம இருக்காங்க. ஏன்னா என்னோட தகுதிக்கு ஏற்ற சம்பளம் கொடுக்க மாட்டேன்றாங்க, அதனால நான் வேலை இல்லாம இருக்கேன். சனி பகவான் 7 நாட்டு சனியா வந்ததுல இருந்தே வெளிநாட்டுல வேலை செஞ்சிருந்தவங்க நிறைய பேர் இங்க கூட்டு வந்து உள்ள விட்டார், இந்தியால விட்டார். இந்தியால இருக்கக்கூடாது அப்படின்னு இல்லாம அவங்களோட கனவுகள் அப்படின்றது மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஒரு சிலருக்குமா வெளிநாட்டுலதான் இருக்கணும், அந்த ஃபாரின் மோகம் அப்படின்றது உண்டு. அந்த மாதிரி இருந்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்தியா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெரும்பாலானவங்க வந்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு தொழில் குறித்து உங்களுக்கு ஆசைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வேலை செய்யறதுக்கு இந்த மாதிரி ஆசைகள் இருக்கும், வேலை செய்யணுன்ற எண்ணம் இருக்கு உங்களுக்கு. இப்போ சுய தொழில் வச்சு நடத்துறவங்களுக்கு நான் வந்து பாருங்க, வெளிநாட்டுல ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும். நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பிரான்சிஸ் எடுக்கும். இந்த மாதிரி என்னோட தொழில பல இடத்துல வந்து நான் வந்து நிலைநாட்டணும். அப்படி எல்லாம் உங்களோட தொழில் சார்ந்த ஆசைகள், யோசனைகள், நிறைவேறாத எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா சில எண்ணங்கள் இந்த காலகட்டத்துல நிறைவேறும். எல்லாமே கிடையாது, பட் சில எண்ணங்கள் நிறைவேறும். சிலது நடக்குது இல்ல, கண்டிப்பா சந்தோஷப்படும். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். ரெண்டாவது, 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துக்கும் சனி பகவான் தான் அதிபன்.
நம்ம ஒரு சுயதொழில் செய்யறோம் அப்படின் போது நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்குல்லம்மா, நம்மளுக்கு அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அவனும் நம்மளும் ஒன்னாதான் படிச்சோம், இல்ல நம்மளும் அவனும் ஒரே ஒரே டைம்ல பிசினஸ் பிசினஸ் ஸ்டார்ட் ஆரம்பிச்சோம், பண்ணோம். ஒரே பிசினஸ் தான். அவனை விட நான் ரொம்ப எஃபிகசியா செய்யறேன், ஆனா அவன் பயங்கர லாபம் சம்பாதிக்கிறான், நான் கம்மியா சம்பாதிக்கிறேன். இப்ப நம்ம சிம்பிளா ஒரு ரெஸ்டாரண்ட் பாக்குறோம் அப்படின்னா கூடமா, ஒரு டீ கடை வச்சுக்கோமா, ஒரு இந்த டீ கடை சூப்பரா ஓடும், பக்கத்துல இருக்க டீ கடை ஓடவே ஓடாது. அந்த மாதிரி அதேதான் அவங்களும் செய்வாங்க. அப்ப ஏன் ஓடல? அப்ப அந்த ஒரு வித குழப்பம் இருக்கும் பாத்தீங்களா? லாபம் குறித்து எனக்கு நிறைய ஆழ்மனது ஆசைகள் இருக்கு. என்னோட மூத்த சகோதரிகள் குறித்து எனக்கு நிறைய ஆழ்மனது ஆசைகள் இருக்கு. என்னோட நண்பர்களை குறித்து எனக்கு நிறைய ஆழ்மனது ஆசைகள் இருக்கு. எனக்கும் நல்ல நட்பா இருக்கணும், எனக்கும் பிரச்சனைனா தோள் கொடுக்க ஒரு தோழன் தேவை அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறோம் அப்படின்னா அதுல சில ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். கண்டிப்பா. இது நீங்க கேட்ட ஃபர்ஸ்ட், அதாவது என்னன்னா சனி வக்ரகதி அடைஞ்சு குருனோட உச்ச பார்வை சனி மேல இருக்கும் போது சனி பகவான் அந்த 100 நாள், அந்த 100 நாள், கடைசி 40 நாள். பொதுவா இந்த சனி வக்ர பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 27 இருந்து டிசம்பர் 11 வரைக்கும் 138 நாள் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா. அப்ப கடைசி 40 நாள் என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாமா, நமக்கு திருப்பி லைட்டா குடும்பத்துல பிரச்சனை வரா மாதிரி இருக்கும், வேலை செய்யற இடத்துல லைட்டா காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும், திருப்பி நம்மளை சுத்தி எதுவுமே சாதகமா இல்லாத மாதிரி ஒரு விதமான ஒரு குழப்பம், எல்லாமே ஸ்டேசஸ் ஆகுது. எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா திரும்பி நல்ல ஸ்பீடா ஓட மாட்டேங்குது, எல்லாமே ஸ்டேசஸ் ஆகுது. ஒரு விதமான மந்த நிலை அப்படின்றது நமக்கு மட்டும் இல்ல, நம்மள சார்ந்தும் செய்யக்கூடிய வேலைகள்லயும் அந்த மந்த நிலை, ஸ்லக்கிஷ்னஸ் அப்படின்றது தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ என்னாச்சு, திருப்பி நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டெவலப் வந்தோம், திருப்பி நம்ம வந்து இறங்குறோமே, திருப்பி ஒரே முட்டை இறங்கிடுவோமா மொத்தமா லிட்டரலி நம்ம கோனா, நம்ம உட்காந்துருவோமா அப்படின்லாம் தோணும். தேவையில்லாம யோசிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அவாய்ட் ஓவர் திங்கிங். அது மட்டும் இருந்தா போதுமா. மேஷத்துக்கு ஏறக்குறைய 2027 வரைக்குமே சனி 7 நாட்டு சனியாவே இருந்தாலும் குருனோட பார்வை இருந்தாலும் பெருசா நெகட்டிவ் கிடையாது. பெருசா கவலைப்பட வேண்டியது இல்ல. இப்போ இந்த காலகட்டத்துல மேஷ ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள், கடவுள் வழிபாடுகள் செய்யலாம்? பொதுவாவே மேஷத்துல பிறந்துட்டாலே முருகனோட காலை கெட்டியமா புடிச்சுக்கணுமா. சிக்கன பற்றினேன் அப்படின்ற மாதிரி முருகப்பெருமானோட காலை கெட்டியமா முருகனே வச்சுட்டு சொல்றோம். ஆமா, முருகனே வச்சுட்டு சொல்றோம். முருகனை வழிபாடு பண்றோம் அப்படின்னும் போதுமா நமக்கு சக்சஸ் அப்படின்ற டெஸ்டினியை ரொம்ப ஈஸியா அடைஞ்சிட முடியும். ஆக முருக வழிபாடு மேன்மை தருமா. கண்டிப்பா மேம். மேஷராசிக்காரர்களே முருக வழிபாடு மேன்மை தரும்னு சொல்லியிருக்கீங்க. ஆக மேஷம் கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை. 7 நாட்டு சனியே இருந்தாலும் குருனோட பார்வை 2027 பகுதி வரைக்கும் இருக்க போகுது. ஆக எப்பயுமே நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா முருகனை வழிபாடு பண்ணுங்க. முருக வழிபாடு மேன்மை தரும். வாழ்த்துக்கள்.